உலகெல்லாம் பரவ என் உள்ளத்து இருந்து அழகிலா ஒளிசை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்க வளமுடன். ஒரு ஸ்லைட்டாக ஒரு அடிபட்டிருக்கு. இந்த ஸ்டோரி நான் அப்புறமா சொல்கிறேன். கண்ணு தப்பிச்சிட்டு அப்புறமா சரி, இதனால் போஸ்ட்பான் பண்ண வேண்டாம், ஏதோ ஒரு 10 நிமிஷமாவது நம்ம சொல்ல வந்ததை சொல்லிடலாம். டைமே இல்லை எனக்கு. ஏன்னா நான் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் தான் ஏதாவது புரியும். இப்போ புரிஞ்சது எல்லாருக்குமே முடியும், சாத்தியம் அப்படின்னு சொல்கிறது தான் என் கடமையாக இப்போ நினைக்கிறேன். பெரிய என் கடமை இல்லை, பட் ஆனால் ஆசைப்படுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மரணமில்லா பெருவாழ்வுக்கு சாத்தியம் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறது மட்டும்தான் எனக்கு இப்போது என்ன சொல்கிறது விதிக்கப்பட்டதாக தெரிகிறது. எப்படி எப்படின்னா, வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமிகள் சொல்வார், ஒருத்தன் முக்தி வேணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு குருவை கேட்டானோ. அப்போ அந்த குரு சொன்னாராம், அப்படியா, அப்படின்னா நீ என்ன பண்ணணும், வெடிகாத்தால் எழுந்துட்டுருணும். 4 மணிக்கு இல்லை 3:30 மணிக்கெல்லாம் எழுந்துக்கணும். எழுந்து குளத்துக்கு போய் நல்லா ஸ்நானம் பண்ணிட்டு எல்லாம் உடம்பு சுத்தம்லாம் ஒழுங்காக பண்ணிவிட்டு குடம் ஃபுல்லாக தண்ணி எடுத்துட்டு இப்படி லைனாக தண்ணி எடுத்துன்னு எல்லாம் பெருமாள் விக்கிரகம் அது இது எல்லாத்துக்கும் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி, பெருமாள் விக்கிரகத்தெல்லாம் க்ளீன் பண்ணி, அபிஷேகம்லாம் பண்ணி, ஆராதனைலாம் பண்ணி, பூஜையெல்லாம் பண்ணி, கொஞ்சோண்டு நெய்வேத்தியம் பண்ணி, அதாவது அதில் வெங்காயம் பூண்டு அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சமாக சமைச்சு அதை பெருமாளுக்கு காட்டிட்டு, அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, பெருமாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அதை சாப்பிட்டு அப்புறமா நீ ஹாயாக ஓய அப்படியே போய் படுத்துட்டு அந்த மாதிரிலாம் ஜாலியெல்லாம் இருக்கக்கூடாது, எதுவும் பார்க்கக்கூடாது. நீ என்ன பண்ணணும், ராமாயணம் மகாபாரதம் அந்த மாதிரி சப்த விஷயங்கள்லாம் படித்து அதெல்லாம் பண்ணிவிட்டு திருப்பி ஈவினிங் ஆச்சுன்னா திருப்பியும் அதே மாதிரி குளித்து பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு சத்து விஷயங்களாக எல்லாரோடையும் பேசி, அதாவது சத்து விஷயத்தை தவிர எதுவுமே பண்ணாமல் திருப்பியும் 10-11 மணி வரைக்கும் தூக்கம் வர வரைக்கும் ஏதாவது புராணங்கள் இதிகாசங்கள்லாம் படிச்சுட்டு, அதாவது ராமாயணம் பாகவதம் அந்த மாதிரி அதெல்லாம் படிச்சுட்டு அப்படியே தூக்கம் வரும்போது தூக்கிடணும். திருப்பி காத்தாலும் வெடிகாத்தாலும் எழுந்து அப்படின்னு சொன்ன உடனே அந்த கற்றுக்கிறேன்னு வந்தான் இல்லையா, அந்த பையன் ஓடிட்டானான். ஆனால் அடுத்த குரு என்ன பண்ணாரா, உனக்கு முக்தியாக வேணும், வா வா நான் உனக்கு சொல்கிறேன், முக்தினா என்னன்னு தெரியுமா, அவ்வளோ ஜாலியாக இருக்கும். வைகுண்ட பிராப்திங்கிறது வைகுண்டத்தில் போய் பெருமாளோட பக்கத்திலே உட்காந்து அவ்வளோ அப்படியே ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே ஆழ்வார்கள்லாம் இருப்பாங்க, அவங்களோடலாம் கூடி பெருமாளை சதாசிவகாலமாக பார்த்து ஆராதனை பண்ணிட்டு அவங்க அப்படி தான் இல்லையா. துவைதம், டுவாலிட்டி, கடவுள் நாம்போ அப்படின்னு, அதாவது சேஷபூதன் ஜீவாத்மா அப்படின்னு சொல்லுவார். சேஷபூதன்னா என்ன சொல்கிறது, வேலை செய்கிறவங்க நம்மலாம், அவருக்கு கீழே அவர் எஜமான், நம்ம சேஷபூதன் அப்படி சொல்லுவாங்க. அதனால் அப்படியெல்லாம் இருப்போம் அப்படின்னு ஆசை காட்டிட்டாங்க. உடனே இந்த ஆசைப்பட்டு வந்தானே அந்த பையனுக்கு ரொம்ப ஆசையாயிடுது. முக்தி வேணும்னு கேட்டு வந்தவனுக்கு ரொம்ப ஆசையாயிடுது. அப்படியா, என்னால் முடியுமா அப்படின்னு. உன்னால் முடியும், நீ யார், நீ பெருமாள்லேருந்து பிரிஞ்சு வந்தவங்க தான் நம்ம எல்லாருமே, ஆனால் நம்மளால் முடியும். ஜீவாத்மானா என்ன நினச்சேன்னு ரொம்ப 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 ஆசை காட்டிட்டார். உடனே அவனுக்கு ரொம்ப ஆசையாக போய் மறுநாள், நாளைக்கு வந்துருப்பா, காலையில் வந்துரு, என்ன ஒரு 4-5 மணிக்கெல்லாம் வந்துரு அப்படின்னு சொன்னோடனே குடுகுடுன்னு போயிட்டாங்க. போயிட்டு வந்துட்டேன் சுவாமி, என்ன செய்யணும்னா இது மாதிரி தான்ப்பா, காலையில் வெடிகாத்தால் எழுந்துக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல குரு என்ன சொன்னாரோ அதே தான் லைனாக 1 by 1 இன்டியூஸ் பண்ணி அவனை முக்தி பாதைக்கு இழுத்துன்னு வந்துட்டாரான். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் முதல்ல ஆசை காட்டிட்டார். ஆசை காட்டினதுனால அவனுக்கு ரொம்ப ஆசையாக போச்சு. அவ்வளோ பெரிய விஷயத்தை அடையிறதுக்கு இவ்வளோ தானே செய்யணும் அப்படின்னு 1 by 1 பண்ணிட்டான். எப்படி இது இது ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டோரின்னு நினைக்கிறேன். எனக்கு காலேஜ் படிக்கும்போதே எனக்கு ஒரு ஸ்டோரி தெரியும். அது என்ன அப்படின்னா, அப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சரோட புக்கு ஒன்று வச்சுருப்பேன், படிச்சுட்டு இருப்பேன். அதில் நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும். அதெல்லாம் எதுலேருந்து இப்போ என் மூளையிலேருந்து வெளியில் வருதுன்னு தெரில அந்த கதையெல்லாம். ஆக்சுவலாக இப்போ கூட யாரோ அந்த கதை சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம். அது என்ன கதைன்னா, ஒருத்தனை கோபுரத்து மேலே எங்கேயோ நிற்க வச்சுட்டாங்க, அரெஸ்ட் பண்ணி அங்கே நிற்க வச்சுட்டாங்க. அதாவது என்ன பனிஷ்மெண்ட்டு எனக்கு தெரியல, அப்படியே இருந்தால் அவன் சாக வேண்டியதான்ற மாதிரி. முடிஞ்சா தப்பிச்சுக்கோ அப்படின்னு கையெல்லாம் கட்டலாம் ஒன்றும் இல்லை, கோபுரத்து மேலே நிற்க வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த முன் பின் கதைகள்லாம் எனக்கு தெரியாது, அந்த இதை மட்டும் பாருங்கள், கருத்தை மட்டும். நிற்க வச்சோடனே அவன் பொண்டாட்டி ஒய்ஃப் அழுகுறாங்க, என்னப்பா நீ என்னங்க நீங்கள் இப்படி இருக்கீங்களே, என்ன பண்ணுறது, என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்லாம் பேசும்போது அவன் சொல்கிறான், நீ ஒன்றும் பண்ணாத, நாளைக்கு ஒரு வண்டு, ஒரு தேனின்னு தேனி இல்லை, இது ஆக்சுவலாக வண்டுன்னு தான் சொன்னாங்க, வண்டு, அப்புறம் ஒரு பட்டு நூல், அப்புறம் ஒரு ட்வைன் நூல்னு ஒன்று இருக்கும், திக்காக இருக்கும். ஒரு இதுக்கு புரிஞ்சுக்கோங்க, ட்வைன் நூல், அண்ட் தென் ஒரு
சணல்னு ஒன்று இருக்கும், கொஞ்சம் திக்காக இருக்கும் சணல். அதுக்கப்புறம் ஒரு தாம்பு கயிறு, தாம்பு கயிறு, இதெல்லாம் எடுத்துன்னு வா அப்படின்னு சொன்னானா. சரின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்தாங்களாம். பிக்சரைஸ் பண்ணி பாருங்களேன். எடுத்துன்னு வந்துட்டாவோ ஒய்ஃபு. எடுத்துன்னு வந்தோடனே அவன் என்ன பண்ணான், தேன். அதுவும் இவன் என்ன பண்ணான், அந்த வண்டு, அந்த தேன் சிட்டோ என்ன வண்டோ ஏதோ அது மேலே தேனியாக வச்சுக்கோங்களேன், இல்லை வண்டாக வச்சுக்கோங்க. வண்டு வந்து தேன் குடிக்கணும். அது மண்டை மேலேயே தேன் ஒரு சொட்டு வைக்க சொல்கிறான். வச்சுட்டு அதோட வாலில், அந்த வண்டோட வாலில் அந்த சின்ன பட்டு நூலை கட்ட சொல்கிறான். அந்த வண்டு நிதானமாக ஏறி மேலே போட உடனே இவன் ஏன்னா அந்த வண்டு என்ன பண்ணுறது, தலைமையில் இருக்கிற தேனை வந்து தேன் எங்கேயோ மேலே இருக்குது சாப்பிட்ணுன்னு நினச்சிட்டு அப்படியே மேலே போயிட்டே இருக்குது. ஒரு கணக்குக்கு தான் இதெல்லாம் சாத்தியமானு கேட்காதீங்க, ஏன்னா புரிஞ்சுக்கோங்க. அதாவது சின்னதை வச்சு நம்ம பெருசை பிடிக்கிறதுக்கு சொல்கிறேன். அதை வந்து மேலே ஏறி போகிறது. மேலே ஏறி போகும்போது இவன் என்ன பண்ணுறான், அந்த வண்டு வந்தோடனே வண்டை ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த பட்டு கயிறு இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிறான். பிடிச்சிட்டு இப்போ சொல்கிறான், பட்டு நுனி பிடிச்சிட்டேன். இந்த பட்டு நூல் தாங்குற அளவு இருக்கிற அந்த டொயின் நூலை கட்ட சொல்கிறான். டொயின் நூல் நான் பூ கட்டுற நூல் மாதிரி அந்த நூலை கட்டிடுறாங்க அவங்க ஒய்ஃபு. உடனே இந்த பட்டு நூலை மெதானமாக எடுத்துட்டு அந்த டொயின் நூல் வருது அவன் கைக்கு. இப்போ சொல்கிறான், இந்த டொயின் நூலோட எண்டில் அங்கே வந்து சணலை கட்டு அப்படின்றான். சணலை கட்டுற அதே மாதிரி சணலை நிதானமாக எடுத்தோன்னே அது ஒரு சணலோட எண்டில் தாம்பு கயிறு வருது. அந்த கதையில் அப்படி தான். தாம்பு கயிறுக்கு மேலே ஒரு என்ன சொல்கிறது, இரும்பு கம்பி, இரும்பு செயின், அது கட்ட சொல்கிறான். அப்படி வரும். தாம்பு கயிறை போகிற மனுஷன் இறங்குறதுக்கு நான் சொல்கிறேன். அப்படி இல்லை, லேசாக அதெல்லாம் இழுத்த பிறகு தாம்பு கயிறு கட்ட சொல்கிறான். அப்புறம் அப்படியே மேலே வந்து தாம்பு கயிறை கையில் பிடிச்சோடனே அவன் வந்து ஜாலியாக தாம்பு கயிறு அங்கே மேலே ஒரு கோபுரத்தில் ஒரு இடத்துல கட்டிட்டு அங்கேருந்து தொங்கிட்டு கீழே வந்துட்டான். இது எதுக்குன்னா, இவன் செத்தா சாகலாம், ஆனால் வெண்ணை தப்பிச்சுக்கோன்ற மாதிரி நிலையில் அவனோட அறிவை வச்சு அவன் தப்பிச்சிட்டான். அதே மாதிரி தான் நம்ம இந்த பவசாகரம்னு இந்த உலகத்தில் நம்ம மாட்டின்னு இருக்கிறத நினைக்கிறோம் இல்லையா. ஆனால் வேதாத்திரியம் வந்த பிறகு இதோட தாத்பரியமே வேறு. இது வந்து நான் எல்லாமே வேதாத்திரி மகரிஷிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அவ்வளோ சுலபமாக அப்படின்ற மாதிரி நினைக்க வைக்குது. அதனால நான் கொஞ்சம் ஸ்லைட்டாக இந்த மாதிரி டேஸ்டான ஸ்டோரிஸை சொல்கிறேன். நான் ஈர்க்கப்பட்டது அப்படி தான். இந்த வண்டாகிய என்னுடைய மண்டை மேலே தேனை வச்சது ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவர் பிற அந்த கதையெல்லாம் நல்லாயிருக்கும். நான் காலேஜில் இருக்கும்போது அந்த புக்கு வச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லுவேன்ல, ஜெனிஃபர்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான்னு, அவெல்லாம் கூட வந்து அந்த புக்கை டெய்லி படிப்பாங்க. ஏதாவது ஒரு தாட் ஃபார் த டே அப்படின்னு. நாங்கள் நேராக போய் பைபிளும் ஒரு வரி படிப்போம். அதே மாதிரி இதையும் ஒரு தாட் ஃபார் த டேன்னு சொல்லிட்டு ஏதாவது படிச்சுட்டு போவோம். அப்புறம் வந்து சரி, இது வந்து அவன் வந்து தப்பிச்சிட்டான். இதன் மூலம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சின்னதாக நம்பிக்கை. எப்படின்னா, நம்ம கேட்போம், சாமிக்கிட்ட போய் எதையாவது ஒன்று கேட்குறோம். பக்தியின் முதல் நிலை கேட்கறது கிடைக்குது. ஒரு 10 கேட்டால் 4 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கிடைக்குது இல்லை, அந்த கிடைக்கிறத பிடிச்சிக்கணும். அப்படின்னா தெய்வத்துக்கிட்ட சக்தி இருக்குது அப்படின்னு தெய்வத்தை பிடிச்சிடணும். கிடைக்குது அப்படின்றதால பிடிச்சி கொஞ்சம் காலம் எனக்கு ஓடினதை மட்டும்தான் நான் சொல்கிறேன். எனக்கு கொஞ்சம் காலம் இல்லை, எனக்கு ரொம்ப நாள் ஓடிந்து ஆஞ்சநேயரை நான் பிடிச்ச பிறகு, அதாவது எனக்கு இந்த இடத்துல வந்து அந்த வேப்பெண்ணெய் பூசி எங்கள் அம்மா ஆஞ்சநேயர் மாமா கொடுத்த வேப்பெண்ணெய் பூசினதுனால எனக்கு வந்து என்னுடைய வீசிங் சரியாச்சுன்னு சொன்னேன் இல்லையா. ஆனால் அதுக்கப்புறம் வந்தது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த சின்ன நம்பிக்கை, அதனால கண்டிப்பாக தெரிஞ்சிடுது தெய்வம் இருக்கிறது இல்லையா. அப்புறம் எல்லாத்துக்கும் நான் ஆஞ்சநேயர் வரைவேன். எல்லாமே கேட்பேன். பரீட்சை நல்லா எழுதணும், பக்கத்து வீட்டு பசங்களுக்கு, ஏற்று வீட்டு பசங்களுக்கு, என்னோட கூட படிக்கிறவங்களுக்கு, என் தம்பிக்கு, தம்பியோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, எங்கள் அண்ணனுக்கு, உறவுக்கார், யார் எது சொன்னாலும் அவங்களுக்காக ஒரு ஆஞ்சநேயர் வரைவேன். அப்படி சொன்னேன் இல்லையா. இந்த ஆஞ்சநேயரோட ஆதிக்கம் என்னோட லைஃப்பில் இப்போ கூட ஆஞ்சநேயரும் இருப்பார். அதாவது சக்தி ஸ்வரூபமாக. அப்போல்லாம் எனக்கு விக்கிரகமாக சக்தி எனக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆனால் விக்கிரக ஆராதனையோட அந்த தெய்வம், அந்த ஆஞ்சநேயர் ஒரு அது பட்டு நூல் வந்து மேனிஃபெஸ்டேஷன். அப்புறமா ஒரு சணல் இது ட்வைன் நூல் அப்படின்னா அது ஆஞ்சநேயர் வந்து சணல் நூல் வரைக்கும் ஆஞ்சநேயர் தான் வராரு எனக்கு. தாம்பு கயிறு வரைக்கும் கூட ஆஞ்சநேயர் கூடவே வராரு எனக்கு. பிடிச்சின்னு நான் போகிறேன். இப்படித்தான் நான் தொட்ட கதை, வள்ளலாரிடம் வந்த கதை. ஸோ இது மாதிரி தான் சின்னதாக கேட்டது கிடைக்கும்போது, மேனிஃபெஸ்டேஷன் என்று சொல்லப்படுகிற கேட்டது கிடைக்கும்போது சின்ன நம்பிக்கை, ஒரு பக்தி, ஆசை,
அந்த பக்தி தெய்வமே வேணுங்கிற அளவு முத்தன பிறகு எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு என்னுடைய 16 வயசில் இந்த நம்பிக்கை உருவான பிறகு, அதுக்கு முன்னாடி மேனிஃபெஸ்டேஷன், 16 வயசில் எனக்கு ஆஞ்சநேயர் மேலே நம்பிக்கை உருவான பிறகு 50 வயசு, 52 53 வயசு வரைக்கும் ஆஞ்சநேயர். அப்படின்னா எத்தனை வருஷம் ட்ராவல்னு பாருங்கள். இதில் இந்த 2018 இப்போ தான் ஒரு டைரி எடுத்து பார்க்குறேன். அதில் 2019 வரைக்கும் நான் வந்து சரணாகதி பண்ணியிருக்கேன் பெருமாள் கிட்ட. அந்த சரணாகதி ஸ்லோகம் கூட நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் வேணும்னா. அது பண்ணியிருக்கேன். எல்லாமே இன்டென்ஸ். எனக்கு வந்து நான் ஜாபுக்கு போகல, எனக்கு ஒரு குழந்தை தான், எனக்கு மாமியார் நாத்தனார் யாருமே பிடுங்கல் கிடையாது, எனக்கு மாமியாரே கிடையாது. நான் யூஎஸ் வந்துட்டேன், அவ்வளோதான். இப்போ தான் கொஞ்சம் காலமாக 2 வருஷமாக எங்கள் அம்மா இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து போயின்னு தான் இருப்பாங்க. ஸோ எனக்கு எதுவுமே கிடையாது. டோட்டலாக ஹோல் டைம் ஃபார் திஸ் அப்படி தான் நான் இருந்தேன். அப்போ எவ்வளோ இன்டென்ஸ், அவ்வளோ சுலபமாக அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆக்சுவலாக சுலபம். அப்படி சொன்னால் உங்களுக்கு புரியாது இல்லையா? நான் இத்தனை வருஷம் இருந்தேன் பக்தியில். அந்த ஆஞ்சநேயர் பிடிச்சி அப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பட்டு நூலிருந்து தாம்பு கயிறு வரைக்கும் வந்து இந்த சம்சார சாகரத்தில் அந்த இதில் சொல்லப்படும் கதையில் சொல்லப்படும் ஹீரோ கோபுரத்துலேருந்து கீழே இறங்கி உயிர் தப்பிச்சது மாதிரி நான் இந்த கடலாகி இந்த பவசாகரத்தில் ஏதோ ஒரு கடலில் தோணி உதவுமா அப்படின்னா அப்படி தான் எனக்கு கிடச்சிருக்கு. தோணி உதவும் கொஞ்ச காலம், அது கிடைக்கிறது என்ன, தோணியில் ஏறுற நீ, அதுக்கு மரக்கட்டையில் ஏறுற. இது ஆக்சுவலாக இதுவும் ஒரு கதை நான் கேட்டிருக்கேன். கடலில் விழுந்துட்டோம், கடல்லேருந்து தப்பிக்கிறதுக்கு கடவுளே நம்ம கூப்பிடும்போது ஒரு மரக்கட்டை வருது, மரக்கட்டை மிதக்கிற மரக்கட்டையை நம்ம பிடிச்சிக்கிறோம். அப்படியே அது ஒரு தோணிக்கு போகுது, தோணியை பிடிச்சிக்கிறோம். தோணியிலேருந்து போட் வருது, போட்டை பிடிச்சிக்கிறோம். போட்டிலேருந்து கப்பல் வருது, கப்பலை பிடிச்சின்னு கரை சேர்ந்துடுறோம். இப்படித்தான் நான் வந்து கரை சேர்ந்ததாக நினைக்கிறது வள்ளல் பெருமானிடம் வந்தது மட்டுமே. இதிலிருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆசை தான் நான் காட்டுறேன். நான் வந்து அந்த தேனி மேலே இருக்கிற தேன், மிஞ்சி போனால் அந்த பட்டு நூல், அவ்வளோதான். எனக்கும் ஆசை என்ன அப்படின்னா, அந்த இரவாமை வேண்டும், கண்டிப்பாக வேணும்னு ஆசையாக இருக்குது. முயற்சி செய்யலாம். உங்களெல்லாம் ஆசை காட்டணும் அப்படின்னு எனக்கு வள்ளலார் தூண்டுற மாதிரி ஒரு தோணல். இது பெரிய டைலாகாக இருந்தால் சரி, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, இதை நம்ம பண்ணதை நம்மளும் கூடி எல்லாருக்கும் சொல்லலாமே. இங்கே உட்காந்துருக்கிறதுனால இந்தியானா எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லுவேன். இப்போ இந்தியா வரும்போதெல்லாம் நான் சொல்லின்னு தான் இருக்கேன். அதே மாதிரி இது வந்து குளோபலாக உலகம் ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் தமிழ் புரியுதோ அவங்கெல்லாம் கேட்பாங்க இல்லையா? அவங்க ஓகே நம்மளால் முடியும் போல இருக்கே, இது மாதிரி சாதாரண ஒரு மனுஷியால் முடியும்னு நம்புகிறாங்க, நம்மளும் நம்புவோம் அப்படின்னு நம்புங்க. சரியா? வாழ்க வளமுடன். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இது சரியாயிடும். ஏன்னா வந்து ஆலிவேரா வச்சுட்டுருக்கேன், கத்தாழை வச்சுட்டுருக்கேன் கண்ணில், சரியாயிடும். வாழ்க வளமுடன்.